வணக்கம் மக்களே, மீண்டும் நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா நுரையீரல், ஒரு ஆட்டு நுரையீரல் ஃபுல்லா எடுத்திருக்கோம். ஸோ இதை எப்படி வேக வைக்கணும்னா, ஒரு குக்கர்ல ஆட்டு நுரையீரலை சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டு அது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை வேகிற அளவுக்கு எத்தனை 5 விசில் விடணும். ஸோ விசில் விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி தெரிகிற மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சா வெந்திருக்கும் அது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நுரையீரலை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மசாலாவை நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இதை ஆன் பண்ணி பேனை வந்து அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் என்ன போடுறீங்க? சோம்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க சோம்பு. அதுக்கப்புறம் பட்டை ஒரு 2-3 பட்டை அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பட்டையே 2-3 உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டுக்குங்க. அப்புறம் கிராம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இலை இருக்கும், அந்த இலையை நல்லா பிச்சு ஒரு 4-3 பிச்சு அதை போட்டுக்குங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏத்தாப்புல. இது கசகசா கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 100 வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடி பொடியா நறுக்கி அது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சளிப்பு போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கா பெரிய வெங்காயம் நறுக்கி போடாதீங்க, டேஸ்ட் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ பேன்ல நல்ல சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் தக்காளி நல்ல ஒரு கை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுல நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நல்ல பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கணும், அப்பதான் மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதோட எத்தனை முடி அதோட பாத்தீங்கன்னா தேவையான அளவு தேங்காய் நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட ஆட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே ரெடி பண்ண சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. பொறுமையா வீடியோ பார்த்து என்னென்ன தேவைங்கிறத ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேனை ஹீட் பண்ணி தேவையானதை போட்டு வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 ரூபா பாக்கெட் மட்டன் மசாலா வாங்கிக்கோங்க. அதை கட் பண்ணி அதை ஃபுல்லா ஆட் பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு குழம்புல போடுவோம். அதுக்கு முன்னாடியே நல்லா வதக்கி விட்டு மசாலா தூள்லாம் அந்த ஸ்மெல் இல்லாம போட்டு அதோட ஃப்ளேவர் இறங்கணுன்றதுக்காக தான் நம்ம முன்னாடியே அந்த மசாலா எல்லாம் போட்டு வதக்கி விடுறோம்.
நல்ல நெடி ஏறுதுங்க. அந்த அளவுக்கு நல்ல மசாலா வதங்குது. அதோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நல்லா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுவாங்க, அதனால ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விட்டீங்கன்னா, வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃபேன்ல காத்துல நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை அரைச்சு குழம்புல ஊற்றணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா வதக்கணும் இல்லையா, அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்படிதான் நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கணும். எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஸோ நம்ம நுரையீரல்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை பற்ற வச்சு சட்டியை அதில் வைங்க. சட்டியில் நல்லெண்ணெய் தேவையான அளவு முதல்ல நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் தேவையான விஷயங்களை ஆட் பண்ணலாம். அதில் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்ல வாசனைக்காக சோம்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு இலை, ஒரு நட்சத்திரம், அதான் ஸ்டார் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டை, அந்த பட்டை ஒன்று. அப்புறம் கிராம்பு தேவையான அளவு ஒரு 3-4 கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு 50 வெங்காயம் அதில் நல்லா பொடிசா நறுக்கி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எப்பயும் போல நல்ல வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். அப்புறம் இந்த பட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லு வந்து நல்ல வாசனைக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நல்ல வேக வச்ச நுரையீரலை ஆட் பண்றோம். இது ஒரு ஆட்டு நுரையீரல் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆட்டு நுரையீரல் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல நுரையீரல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது ஆல்ரெடி வேக வச்சனால அதிகமா வதக்க தேவையில்ல. ஓரளவு ஆட்டு நுரையீரல் வதக்கிங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த வாசனை போகிறதுக்காக. இந்த நுரையீரலை வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லு வரும். அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இப்ப நம்ம மசாலா ஒண்ணு ரெடி பண்ணோம் இல்லையா முன்னாடி, அத அரைச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அதுல ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கி விடும் போதுதான் உங்களுக்கு அந்த வாசனையே வரும், அந்த ஈரலோட முழு வாசனையும் வரும். அதோட கொஞ்சம் தேவையான உப்பு, கல் உப்பு, அதுக்கப்புறம் அந்த நுரையீரல வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க.
எல்லாம் நல்லா சாரணும். இப்போ ஒரே வழி பாக்கி என்னன்னா நல்லா வேகணும். இப்போ அடுப்புல நல்லா வேக விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரல் நல்லா வெந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா குழம்பு சுண்டிச்சு, ஓரளவு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா கொஞ்சம் காரத்துக்காகவும் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காகவும். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கோங்க, அதையும் அப்படியே மேலாக தூவி விடுங்க. அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி அதுவும் கொஞ்சோன்னு மேலாக தூவி விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. இது உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இப்பயே ஓரளவு நல்லா கிளறி விட்டுட்டு, கிரேவியா வேணும்னா இப்பயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு நல்ல ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்டு இது பண்ணிடலாம். சுவையான ஆட்டு நுரையீரல் ரெடி. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்து என்ன வீடியோ வேணும்ட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.